ஹலோ கைஸ், நீங்க பார்த்துட்டு உங்க வெஜ்ஜின் பையன் சேனல். இப்போ நம்ம புட்டி பையன் சீசன் நம்பர் 3 அண்ட் எபிசோட் நம்பர் 3 குள்ள தான் போயிட்டோம். வாங்க இந்த எபிசோட நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். போன எபிசோட் நம்ம எதில் முடிச்சிருந்தோம்னு பார்த்தா, நம்ம சித்திக்காரி நம்ம சின்ன பையன் கூட மேட்ரு போட சீனோட முடிச்சு. தயவு செஞ்சு அதை பார்த்துட்டு வந்து இதை பாருங்க. அப்பதான் உங்களுக்கு கதையோட கண்டினியூஷன் புரியும். இந்த எபிசோட நம்ம ஆரம்பிச்ச உடனே நம்மளோட புட்டி பையன் நம்மளோட தங்கச்சி கூட விளையாண்டுட்டு இருக்கான். தங்கச்சி கூட விளையாடிட்டு இருக்கான். அவன் தங்கச்சி கூட கொஞ்சம் அப்படி இப்படின்னு விளையாட கொஞ்சம் அந்த இடம் இந்த இடத்தோட நம்ம அன்னிக்காரி அதை பார்த்து செம்மையா டென்ஷன் ஆயிடுறான். விளையாட்டுல தடவர சீனே வேற லெவல் தாங்க. உண்மையிலேயே அந்த எக்ஸைட்மெண்ட் வேற லெவல். கொஞ்சம் என்ஜாய் பண்ணி தான் பார்க்கணும். சரி வாங்க நம்ம கதைக்குள்ள போயிடலாம். கதைக்குள்ள போனா நம்மளோட அன்னிக்காரி டென்ஷன் ஆனதை பார்த்து நம்ம சித்திக்காரி ஓடி வந்து அவன் சின்ன குழந்தை, அவனுக்கு என்ன தெரியும், அவனை விட்டுரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, உடனே நம்மளோட தங்கச்சிக்காரி ஆமா நீ அவன் குழந்தை, அவங்ககிட்ட போய் இப்படிலாம் விளையாடாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி இவளும் சமாளிச்சுட்டு போயிடுறா. இந்த சீனை இப்படி இங்கே கட் பண்ணா அடுத்த சீன் ஓப்பனிங்லேயே நம்ம சித்திக்காரி நான் கொஞ்சம் வெளியே கிளம்புறோமா, அதனால புட்டி பையனை நீயே கொஞ்சம் குளிக்க வச்சிரு அப்படிங்கிற மாதிரி நம்ம அன்னிக்காரி பற்றி சொல்றாங்க. நம்ம அன்னிக்காரியோ இவனை எப்படி நான் குளிக்கிறது அப்படிங்கிற மாதிரி நம்ம அன்னிக்காரி கேட்க, நம்ம சித்திக்காரியோ அவன் பச்சை குழந்தை தானே, அவங்ககிட்ட ஏன் நீ இப்படிலாம் பண்ற, தயவு செஞ்சு எனக்கு குளிக்க வச்சிரு, எனக்கு கொஞ்சம் வெளியே வேலை இருக்கு அப்படிங்கிற மாதிரி கூலா சொல்லிட்டு அந்த இடத்த விட்டே செய்யறாங்க. நம்ம அன்னிக்காரி இவனை குளிக்க வைக்கிறதுக்காக பாத்ரூம்குள்ள கூட்டு போனா இவனும் நம்ம அன்னிக்காரி குளிக்க வைக்கிறதுக்காக மேல் ட்ரெஸ் கட்டிட்டு நிக்க, சும்மாவே அந்த இடத்த பிடிச்சி பாலுன்னு கேட்கற இவன் மேல் ட்ரெஸ் இல்லைன்னா கேட்கவா வேணும், கண்டிப்பா எனக்கு பால் வெந்தாலே போச்சு இடம் பிடிக்க நம்ம அன்னிக்காரி அவனை தள்ளி விட்டு கிளம்பிடுறாங்க. இந்த தள்ளி ஒரு ப்ராசஸ் நடக்கும் போதே நம்ம அன்னிக்காரி இவன் மேல தண்ணி ஊற்றி இருந்ததுனால இவன் பாதி ஈரத்தோட அப்படியே நனைஞ்சபடியே உட்கார்ந்துருக்கான். அப்படியே அந்த சீனை கட் பண்ணா அடுத்த சீன்ல நம்மளோட சித்திக்காரி வெளியே போனாங்க. திருப்பி வீட்டுக்குள்ள வராங்க. வந்து பார்த்தா நம்ம புட்டி பையன் ஈரத்தோட உட்கார்ந்து இருக்கான். ஈரத்தோட இருக்கிற நம்ம புட்டி பையனை பார்த்த நம்ம சித்திக்காரிக்கோ மனசு கேட்காம இவனை தொடச்சி விட அந்த இடத்துக்கிட்ட மறுபடியும் வீங்கிக்கிட்டே இருக்கு. பால் குடிச்ச பூனை சும்மா இருக்குமா, வீங்கிறத பார்த்த உடனே ஹாலுன்னு கூட தெரியாம அந்த இடத்துல மேட்ரு போட ஆரம்பிக்கிறாங்க. மேட்ரு சீனு சும்மா வேற லெவல்ல இருக்கும். இந்த மேட்ரு சீன் நடந்துகிட்டு இருக்கும் போதே நம்மளோட அன்னிக்காரி வெளியே வந்து பாக்குறாங்க. வெளியே வந்து பார்த்தா அவங்களுக்கு ஒரு சாமா ட்விஸ்ட். அடே பாவி சித்திக்காரி என்னடி பண்ற, நடு ஹால்குள்ள இவங்க கூட வச்சுட்டு இப்படிலாம் பண்ற, சின்ன பையன் சொன்ன இவனை பெரிய பையனாக்குறது நீ தான் போல இருக்கே அப்படிங்கிற மாதிரி நினைச்சு இவங்க ரூமுக்குள்ள போற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இதெல்லாம் பார்க்க சூடான அவங்களுக்கோ புருஷன் இருக்கிற நம்ம அத்தை கறியை இப்படி பண்ணும் போது புருஷன் ஊர்ல இருக்க நம்ம ஏன் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நினைச்சு இவங்களோ நம்ம புட்டி பையனை உள்ள கூப்பிட்டு தங்கம் உனக்கு பால் தானடா வேணும் நான் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா புட்டி பையனை சூடாக்கி இவங்க அவங்களுக்கு தேவையானதை தீர்த்துக்கிறாங்க. இப்படி ஒரே எபிசோட்ல 2 பேர் கூட ஷார்ட் போட்டு நம்ம புட்டி பையனோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. அடுத்த எபிசோட்ல சந்திக்கலாம். டாடா பை பை.